3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-30 வரை வாசிக்க கேட்போம். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-30 வரை. ஆளுக்கு 6 வசனமாக 5 பேர் வேகமாய் வாசித்துக் கொண்டு வரலாம். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளிலுள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பினான். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளிலுள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலும் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாயிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். அச்சமயத்தில் கல்தேயரின் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்டி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்ட போது நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானோ? இப்போதும் எக்காலும் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை,
நீர் நிறுத்தின பொற் சிலையை பணிந்து கொள்ளுவதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அவருடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாக சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலியாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நீசர்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளையை கடுமையாயிருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 மனுஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலாண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். ஆமென். 16, 17, 18 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷத்திலே கர்த்தர் ஒரு கனவை கொடுத்தார். அந்த கனவிலே உயரமான ஒரு சிலை, தலை பொன்னு, மார்பகம் வெண்கலம், இடுப்பு இரும்பு, கால் பாதங்கள் இரும்பு கலந்த களிமண் என்று பார்த்தோம். ஒரு கல் உருண்டு வந்து அந்த சிலையை நொறுக்கினது என்று பார்த்தோம். அது தூளாக பறந்து போனதென்று பார்த்தோம். அந்த கனவையும் அதனுடைய அர்த்தத்தையும் தானியேல் ஒருவனால் மாத்திரம் நேபுகாத்நேச்சாருக்கு விவரிக்க முடிந்தது.
கர்த்தர் தானியேலையும் அவனுடைய நண்பர்களாகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு என்பவர்களையும் ராஜ்யபாரத்துல உயர்த்தி வைத்தான். இப்ப ராஜாவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணம் தோன்றினது. நாம கனவிலே கண்ட அந்த சிலை மாதிரி ஒரு சிலையை வடிவமைத்து சமபூமியிலே, தூரா சமபூமியிலே நிறுத்தி இசைக்கருவிகளெல்லாம் வாசிக்க வைத்து எல்லா ஜனத்தாரும் அந்த சிலைக்கு முன்பதாக, ராஜா நிறுத்தின சிலைக்கு முன்பதாக தங்களை தாழ்த்தி அதை வணங்கும்படியாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றினது. இந்த நேபுகாத்நேச்சார் அவனுடைய வாழ்க்கையின் பின்னால பகுதியில அடுத்த வாரம் ஒருவேளை அதை தியானிக்க போகிறோம். ஒரு ஸ்டெடி மைண்ட் இல்லாத ஒரு மனுஷன், நிலையான எண்ணம் சிந்தனை இல்லாத ஒரு மனுஷன். அதுலயும் அதிகாரத்துல இருக்கும் பொழுது, அதிகாரத்துல இருக்கிறவர்கள் அப்படி இருந்தால் அது தேசத்துக்கு ஆகாது. அதிகாரத்துல இருக்கிறவர்கள் நிலையற்ற சிந்தை உடையவர்களாய் இருக்கக்கூடாது. ஸ்டெடி மைண்ட், கிளியர் மைண்ட், நாம் என்ன செய்கிறோம் என்பதை மிக தெளிவாய் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் அந்த சிலையை அவனுக்கு காண்பித்ததின் நோக்கம் அவனுடைய ராஜ்யபாரத்தை குறித்தும் அவனுக்கு பின்னால தோன்ற போகிற ராஜ்யபாரத்தை குறித்தும் ஆண்டவர் கிருபையாக ராஜாவுக்கு முன் அறிவித்தார். அதை சிலையாக நிறுத்த சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. இந்த முறை இந்த இடத்துல ராஜாவுக்கே இந்த எண்ணம் தோன்றுகிறது. சிலையை நிறுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம், எல்லாரும் சிலையை வணங்க வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம். ஆனா பிறகுதே தானியேலின் புத்தகத்துல தானியேலை குற்றப்படுத்தும்படியாக ஒரு சட்டத்தை இயற்றி ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று ஒரு சூழ்ச்சி பண்ணி, அந்த சூழ்ச்சியிலே தானியேலை சிங்கத்தின் கெபியிலே போடுவித்து, அது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட, தானியேல் மீது பொறாமை கொண்டவர்களால், தானியேலை சிக்க வைக்க வேண்டும் என்று அவன் மீது பொறாமை கொண்டவர்களால் அது ஏற்படுத்தப்பட்ட ஒரு சூழ்ச்சி. ஆனா இது அப்படி அல்ல. ராஜாவே இந்த காரியத்தை செய்கிறான். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலவுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். நிறுத்தி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நடுவிலுள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தான். ஃபர்ஸ்ட் அந்த சிலையை பிரதிஷ்டை செய்து அந்த பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தான். தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர்கள் யாவரும் வந்து அந்த சிலைக்கு எதிராக நின்றார்கள். இப்ப கட்டியக்காரன், மியூசிக் ஸ்டார்ட் பண்றவன் என்ன பண்றான்? உரத்த சத்தமாய் அறிவிக்கிறவன், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், இசை வாசிக்கப்படும், வீணை,
சுரமண்டலம், தம்புரு முதலான சகல கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற் சிலையை பணிந்து கொள்ள வேண்டும். எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாவிட்டால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். இது அரச கட்டளை, ராஜாவுடைய கட்டளை. சொன்ன வண்ணமாய் இசை வாசிக்கப்பட்டது ஒரு சமவெளியில. அந்த இசை சத்தத்தை கேட்டதும் எல்லா மனுஷரும் தாழ விழுந்து நேபுகாத் நேச்சார் நிறுத்தின அந்த உயரிய பொற்சிலையை தாழ விழுந்து வணங்கினார்கள். ஆனால் 3 பேர் மாத்திரம் வணங்காமல் நின்றார்கள். இந்த சம்பவம் நடந்தபோது தானியேல் அரச முறை பயணமாக வெளியூருக்கு சென்றிருக்கிறான். இதுல தானியேல் இல்லை. ஆனால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு என்பவர்கள் மாத்திரம் இதுல இருந்தார்கள். கல்தேயர்கள், சால்டியன்ஸ் அல்லது பாபிலோனியர்கள் ராஜாவினிடத்துல போய், ராஜாவே, நீர் அடிமைகளாய் கொண்டு வந்து அரண்மனையிலே வைத்து பராமரிக்கப்பட்டு சகல வசதிகளையும் அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த எபிரேயராகிய 3 வாலிபர்கள் நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை வணங்கவில்லை என்று சொல்லி ராஜாவினிடத்திலே முறையிட்டார்கள். ராஜாவுக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று. இந்த 3 பேரை அழைத்தான். அழைத்து, நான் நிறுத்தின பொற்சிலையை நீங்கள் வணங்கவில்லை என்பதை கேள்விப்பட்டேன். இப்பொழுதும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறேன். இசை வாசிக்கப்படும். எக்காலம், நாகஸ்வரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான இசை வாசிக்கப்படும். அப்பொழுது இந்த நான் நிறுத்தின சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் உங்களுக்கு நல்லது. நீங்கள் பணிந்து கொள்ளாமல் போனால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் என்று பார்க்கலாம் என்றார். அதற்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, இவனுங்க சொல்ற வார்த்தையை கவனிங்க. கனம் பொருந்திய ராஜாவே, மகா கனம் பொருந்திய ராஜாவே, மோஸ்ட் ரெவரண்ட், மாண்புமிகு, மாட்சிமை மிகுன்னெல்லாம் சொல்ல, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. இந்த விஷயத்துல உமக்கு பதில் சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிக்கும் உமது கைக்கும் எங்களை தப்புவிப்பார். அவர் தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்கிறது. அசால்ட்டான ஆன்சர். சாப்பிட்டியானாக்கா, சாப்பிட்டேன்றது ஒரு நியாயமான பதில். சாப்பிட்டேன் அப்படின்றது. அசால்ட்டில் உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் எப்படி அவமானப்படுத்தணும்னு. எல்லாம் கை திறந்தவங்க. நான் தான் ரொம்ப கம்மி ரேங்க் அதில். சும்மா அப்படின்னுவீங்க. அதுலயே சரியா போயிடும் இல்ல? எப்படி அசால்ட்டா பதில் சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நேபுகாத் நேச்சாரு பேரு ராஜாவே, ராஜாவே நீர் என்றும், தானியேலாவது ராஜாவே நீர் என்றும் வாழ்கன்னு சொன்னான். இவனுங்க பாரு,
நேபுகாத்நேச்சாரே, இந்த விஷயத்துல உமக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இந்த இஸ்ரவேலிலிருந்து இவர்கள் கைது செய்யப்பட்டு அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். இப்ப இவங்க இருக்கிறது பாபிலோனிலே அடிமைகளாக. எந்த நேரத்திலும் ராஜா நினைத்தால் இவர்களை கொலை செய்ய முடியும். அரண்மனையிலே சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். எங்கோ அப்படி வில்லேஜ்ல இருந்தா ஓடிடலாம். அரண்மனையில ராஜாவுடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள். இந்த நேரத்துல ராஜா நிறுத்தின கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் உமது கைக்கும். ஒருவேளை நாங்க அக்கினி சூளைக்கு தப்பித்து வந்துட்டா கத்தி எத்தனா பண்ணிடுவேன், எங்களை வெட்டி போட்டுடலாம். அதுக்கு கூட எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார், விடுவிப்பார். அப்படி விடுவிக்காமல் போனாலும் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள். ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள். இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை போல மகா ஆபத்தில் சிக்கினவர்கள் இங்க யாருமே கிடையாது. நம்ம யாருமே அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இல்லை. நம்ம இந்த நீர் உம்முடைய தெய்வத்தை வணங்குகிற காரியத்தை அல்லது அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்கிற காரியத்தில் இப்படி நம்மள கைது பண்ணி எத்தனை போய் நிக்க வச்சு அப்படியெல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. சும்மா தள்ளணும் வந்துட்டா போதும். என்னது, ஒரு 4 நாள் தள்ளணும் வந்துட்டா போதும். ஃபர்ஸ்ட் நாள் ஹாஸ்பிட்டலு, செகண்ட் நாள் புகை போடுறவங்கிட்ட, சைத்தான்கி பச்சன் புகை போடுறான்னு அவங்கிட்ட செகண்ட் டே, 3ஆவது நாள் வேப்பலை அடிக்கிறவங்கிட்ட. எதுக்கு தள்ளினோக்க? குழந்தைக்கு 8 மாசம் 9 மாசம் ஆனோன்னு குழந்தை நமக்கு அப்பவே என்ன கட்டுக்கும், கருப்பா இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி எடுத்துன்னு வந்து என்கிட்ட வேற குத்துட்டு என்ன பண்ணோமா, இடுப்புல யாரோ கட்டின கயிறு, அதுல என்னமோ வெள்ளையா ஒரு பித்தளையில ஒரு தொங்கி நிற்கும். நான் வேற வந்து ஜெபம் பண்ணோம். அதுக்கு சரி கேட்கலாம், நம்ம ஆண்டவருக்கும் அந்த கடவுளுக்கும் சண்டை வராது. புரியல? உன் குழந்தைக்கு லூஸ் மோஷன் ஸ்டாப் பண்றதுக்கு நீயா நானா? ஃபர்ஸ்ட் யார் ஸ்டாப் பண்றதுன்னு ஆண்டவரும் அந்த தெய்வமும் சண்டை போட்டா பர்மனண்டா ஸ்டாப் ஆயிடும், வயிறு ஊப்பிடும் குழந்தைக்கு. அப்புறம் இன்னொரு ஜெபம் பண்ணோம். என்னத்துக்கு? பிளாக் ஆயிட்டது ரிலீஸ் பண்ணாண்டவர். கொஞ்சம் பலவீனம் ஏற்பட்டால், கொஞ்சம் வியாதி ஏற்பட்டால் உடனே யாரும் நம்மளை கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை. நம்மளே போயிட்டு என்ன பண்ணிடுவோம், இந்த கைய பார்த்து சொல்லு, இந்த கைய பார்த்து சொல்லு. பெண் பிள்ளையானா மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கறதுக்கு ஜாதக புக்கு அத்தைத்தன் போய் கொடு, என்னத்த பார்க்கட்டும், ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம். ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். நம்மை மீட்டெடுக்க அவர் மிகப்பெரிய கிரயத்தை செலுத்தி இருக்கிறார், மிகப்பெரிய கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். அவரை வணங்க அழைக்கப்பட்டவர்கள் நம்பும். இந்த நிலைமைக்கு போக வேண்டியதில்லை.
சின்ன பலவீனத்திற்காக, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்காக நாமளே போய் யாரும் நம்மள கட்டாயப்படுத்தின்னு கூட்டின்னு போறது இல்ல, நம்மளே போய் நின்னுடுறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாதி, எல்லாருக்கும் தெரியாத பாதி. வீடு கட்டுற ஆரம்பிக்கிறது, குழந்தை பிறந்தவனு ஒரே ஓட்டம் ஓடுறது. எங்க டைம் குறிச்சு வச்சுக்கின்னு இந்த டைம் பார்த்து எழுதி, எழுதினா எழுதி கொடு. வீடு கட்டுறதுக்கு போனா பாஸ்ட் வர்றதுக்கு முன்னால தொண்டிக்கால்னா 5 ரூபாய் காயின எதுக்கு போட்டுறது? 5 ரூபாயோட வாழ்க்கை தான். இந்த வீட்டு என்ட்ரன்ஸ் சட்டம்ல அதுக்கு 5 ரூபாய் போட்டு வச்சுட்டு நான் போனவனு நான் ஜெபம் பண்ணணும். ஏசுவின் ரத்தம் ஜெயம்ட்டு தண்ணி எடுத்து நான் டான்ஸ் பண்ணா ட்ராமா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ட்ராமா ஏற்கனவே முடிஞ்சிட்டு இருக்கோம், இந்த செகண்ட் ட்ராமா. காலமெல்லாம் 5 ரூபாயிலே போயிடணும். நீ காலமெல்லாம் 5 ரூபாய் தான். நீ அவ்வளவுதான். 5 ரூபாய் போட்டா யார் உள்ள வருவாங்க? என்ன உள்ள வந்துரும்? பஸ்கா இரவன்று பஸ்காட்டியனுடைய ரத்தத்தை எடுத்து வீட்டின் நிலை கால்களிலே தெளித்தால் சங்காரத்துடன் கடந்து போவான். டெத் ஏஞ்சல் will pass by. சங்காரத்தூதனுக்கே ஆண்டவர் அனுப்புன சங்காரத்தூதன். டெத் ஏஞ்சல் யார் அனுப்புறது சொல்லுங்க? ஆண்டவர் அனுப்புன தூதனே இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை பார்த்தா கடந்து போயிடுவான். He will pass by. அவனே கடந்து போயிடுவான். இப்போ நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிறோம். ஆனா இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்க பாருங்க, வாசிக்கலாம் திரும்பி 16, 17, 18 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இதுதான் ஒவ்வொரு இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட விசுவாசியினுடைய அறிக்கையாய் இருக்க வேண்டும். இந்த வியாதியிலிருந்து, இந்த கொரோனாவிலிருந்து, இந்த கேன்சர்ல இருந்து, இந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ரெண்டாவது பேச்சுக்கே இடம் இல்லை. நோ செகண்ட் தாட். ரெண்டாவது சிந்தனைக்கு இங்க என்ன இல்ல, இடம் இல்ல. அவர் என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் தப்புவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின சிலையை வணங்க மாட்டோம். அவர் தப்புவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின சிலையை வணங்க மாட்டோம். இதனுடைய எஃபெக்ட் என்ன? இப்படி செய்ததினால் இதனுடைய எஃபெக்ட் என்னன்னா, ராஜாவுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. 7 மடங்கு சூடாக்கிட்டான் அதிகமா. தன்னுடைய சேனையில பலசாலிகளை கூப்பிட்டான். அவங்க போட்டுக்கிற துணியோட சேர்த்து கட்டினான். கொண்டு போய் அக்கினி சூளையில போட்டான். அப்படி போட்ட பொழுது தூக்கின்னு போய் போட்டாங்க பாரு. 7 மடங்கு அக்கினி சூளை அதிகமாக்கி விட்டபடியால் தூக்கின்னு போய் போட்டவங்க செத்துட்டாங்க. இந்த 3 பேர் விழுந்தாங்களா, நெருப்பு அவங்கள கட்டின கயிறை மட்டும் அறுத்துச்சு.
How a fire can be selective? How come a fire can be selective? அதாவது துணி எரிஞ்சுக்கணும், துணி எரியல, இவங்க எரிஞ்சு சாம்பலா போயிட்டு இருக்கணும், அவங்க எரிஞ்சு சாம்பலா போயில, கயிறு மட்டும் கட்டாச்சு. அப்ப எப்படி? நெருப்புக்கே தருது எதை தொடணும் எதை தொடக்கூடாதுன்னு. நெருப்புக்கே தெரியுது யாரை டச் பண்ணணும் யாரை டச் பண்ண கூடாதுன்னு நெருப்புக்கு தெரியும். இல்லையா சார்? கோவிடு கூட தெரியும் யாரை தொடணும் யாரை தொடக்கூடாதுன்னு. அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளே, இவங்க ரிலீஸ் ஆயிட்டாங்க. அக்கினி ஜுவாலையில சூளையில நடக்கிறாங்க. நாலாவதா ஒருத்தர் வந்தாரு அவங்களோட பேசுறது. ராஜா உற்று பார்க்கிறான், பிரதானிகளை கூப்பிட்டான். மூணு பேரு தானே போட வச்சோம், நாலாவதா ஒருத்தர் இருக்கிறாரு. நாலாவதா இருக்கிறவனுடைய சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். நிறைய நேரத்துல ஆண்டவர் வர வேண்டியதே இல்லை. நான் சொல்றத கவனிங்க. நிறைய நேரத்துல ஆண்டவர் அங்கிருந்தே சுகப்படுத்திடுவாரு, ஆட்டோமேட்டிக்கா சுகம் ஆயிடும். சில நேரத்துல தேவ தூதர்களை அனுப்புவாரு, சில நேரத்துல தீர்க்கதரிசிகளை அனுப்புவாரு, சில நேரத்துல வேலைக்காரர்களை அனுப்புவாரு, சில நேரத்துல வேலைக்காரிகளை அனுப்புவாரு, சில நேரத்துல பைபிள் அம்மாங்களை அனுப்புவாரு, சில நேரத்துல சில சூழ்நிலைகள்ல அவரே வந்துடுவார். He himself will come. அவரே வருவார். இந்த சூழ்நிலைக்கு அவரே வந்துட்டார். இதை விட கஷ்டமான சூழ்நிலை உன்னுடையது. இதை விட கஷ்டமான சூழ்நிலையா? உன் வியாதி, உன் பலவீனம், உன் வறுமை, உன் கடன் பிரச்சனை, உனக்கு இருக்கிற சூழ்நிலை இதை விட கஷ்டமானதா? இதை விட கஷ்டமானதா? சிந்தித்து பார்க்கலாம், சிந்தித்து பார்க்கலாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட ஆபத்துல இருக்கிறீங்களா? நீங்க எரிகின்ற அக்கினி சூளையின் நடுவில் இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட நிலைமையிலேயே ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். ஹல்லேலூயா. ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே வெளியே வாருங்கள். வெளியே வந்தார்கள். நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவருக்கு விரோதமா இனிமேலு தூஷணமான வார்த்தைகளை ஒருத்தரும் பேசக்கூடாது. அப்படி பேசினால் அவர்கள் கொல்லப்படுவார்கள், அவர்கள் வீடு எருக்களமாக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. நேபுகாத்நேச்சார் இந்த மாதிரி ஹை அண்ட் லோ ஒரு முறை நினைச்சா ஆண்டவருக்கு விரோதமா சட்டம் போடுவான், அடுத்த முறை அதே ஆண்டவரை போல ஒருவரும் இல்லைன்னு சொல்லுவான். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ராஜா இவர்களை அழைத்து இவர்களை உயர்த்தி உயர்ந்த பதவிகளை கொடுத்து, அதை விட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவன் உன்னதமான தேவன் என்று அறிவித்தான். சரி, இது ஏசுநாதர் பிறக்கிறதுக்கே 500 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. 600-700 வருஷத்துக்கு முன்னால். இன்னைக்கு இது எந்த விதத்துல நமக்கு பிரயோஜனமா இருக்கும்? ஒரு 2-3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து இவர்கள் என்னுடைய பிள்ளைகள்னு சொன்னா அது ஒரு ஆசீர்வாதம். ஒரு ஆளிலே சொல்லுங்க, அது ஒரு ஆசீர்வாதம். இப்போ நான் கீஞ்ச பேண்ட் போட்டுக்கின்னு, கீஞ்ச ஷர்ட் போட்டுக்கின்னு, ஒரு சைட் பேக் மாட்டிக்கின்னு, இப்படி ஒரு பைபிளை கையில் எடுத்துக்கின்னு கர்த்தருக்கு சோத்திரமான்னு வீடு சந்திக்க வரேன்னு வச்சுக்கோங்களேன்.
நீங்க ஒரு கருப்பு காப்பி போட்டு கொடுத்து கீஞ்ச 10 ரூபாய் நோட்டை காணிக்க கொடுத்து அனுப்புவீங்க. அதுக்கே எடுத்து வச்சிருப்பீங்க. 1ஆம் தேதி போட்டீங்களே அந்த மாதிரி. இந்த 1ஆம் தேதி போட்டீங்களே, ஏன்னா மற்ற காணிக்கையெல்லாம் என் கைக்கு வர்றது இல்ல. 1ஆம் தேதி நீங்க போடுறீங்களே அந்த காணிக்கை காமிச்சிடணும்ல உங்களுக்கு. அதுல ஒண்ணு எப்படிக்குது பாரு, நீங்க போட்ட காணிக்கை. தயவு செஞ்சு உங்க காணிக்கைய வேணாம். சர்ச்சில் காணிக்கை ஏற்றத்தை நிறுத்திடுங்கப்பா. நான் எங்கன்னா வேலைக்கு போய் சம்பாரிச்சு சர்ச்சை நடத்திக்கிறேன். பிச்சை எடுக்கிறத விட கேவலமாக்குது எனக்கு. சத்தியமா சொல்றேன், பிச்சை எடுக்கிறத விட கேவலமாக்குது. நான் எங்கன்னா வேலைக்கு போய் சம்பாரிச்சு சர்ச்சை நடத்திக்கிறேன். நீங்களும் போதும், கீஞ்சு போன 10 ரூபாயும் போதும். இந்தா ரனிஷ குடிய பார்த்தலாம். அது இல்லடா, நான் குத்தனே அதெல்லாம் குடுறா. நீங்க குத்தது பாருங்க. நீங்க குத்து 10 ரூபாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி நீங்க போட்ட காணிக்க பாருங்க. டீ கடைக்காரன் வாங்குறது இல்ல. நான் போய் மாத்தனா அவமானமா இருக்குமேன்னு மச்சாங்கிட்ட குத்துட்டேன். நீங்க குத்தது 1ஆம் தேதி நீங்க போட்டது. இந்த மாதிரி நான் கொடுத்தா ஜெயமா இல்ல, ஜெயமா கட்டுனுக்கிற புடவை 4 வருஷத்துக்கு முன்னால நான் குத்துது. எப்படிக்குது பாருங்க. ரிஜினா ஏஞ்சுக்கோ. ரிஜினா கட்டுனுக்கிற புடவை 2-3 வருஷத்துக்கு முன்னால நான் குத்துது. எப்படிக்குது பாருங்க. நீங்க எனக்கு குத்த மாதிரி நான் உங்களுக்கு குத்தா ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்குவீங்களா? என்னத்துக்கு இது சொல்லுங்க. நீங்க கடையில மாத்தலன்னா காணிக்க போட்டுருவீங்களா? உட்காருங்கம்மா, உட்காருங்க. கடையில நீங்க மாத்த முடியலன்னா காணிக்கையா போட்டுருவீங்களா? யாருக்கு வேணும் இந்த காசு? யாருக்கு வேணும் இது? 1ஆம் தேதி போடுற காணிக்கை இந்த நிலைமைன்னா ஸ்டான்லி நிலைமை யோசனை பண்ணி பாருங்க. வாரம் ஸ்டான்லி நிலைமை யோசனை பண்ணி பாருங்க. 1 ரூபாய் காயின் காணிக்க பெட்டியில, 1 ரூபாய் காயின் காணிக்க பெட்டியில. பசங்க யாருன்னா, ஸ்கூல் பசங்களோ யாருன்னா பசங்க கடைக்கு போயிட்டு எனக்கு எதனா ஒரு பொருள் வாங்கினா இருந்தாங்கன்னா, எத்தனை 1 ரூபாய் எவ்வளவு மிச்சம் ஆகுதோ அதை நீங்க வச்சுங்களான்னுடுவேன் நான். ஆனா ஸ்கூல் பையனா எல்கேஜியா படிக்கிறேன், வாயில லாலிபாப்பா வச்சு சப்பின்னுக்கிறேன். 1 ரூபாய் 2 ரூபாய் காணிக்க போடுறது. யார் கேட்டாங்க அந்த காணிக்கைய? யார் கேட்டாங்க? யாருக்கு வேணும் அந்த காணிக்க? இப்போ அக்ஷயாக்கு பிறந்த நாள் வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணிக்குது. இத்தனை குத்தனை அட்டமுறை என்கிட்ட ஜெபம் பண்ண வருமா? சொல்லுங்க, வருமா? வருமா? எப்படி மனசு வருது உங்களுக்கு இந்த மாதிரி? நீ ஒன்னும் உச்சி குச்சினாலும் சொல்லாத. எவ்வளவு நாளைக்கு நான் பொறுத்துன்னு போறது? எனக்கு ஒரு லிமிட் இருக்குது. எத்தனை முறை நான் இதை சொல்றது? எங்களுக்கு இது வேண்டாம், இந்த மாதிரி காணிக்கை எங்களுக்கு வேண்டாம். உங்களை யார் கட்டாயப்படுத்தினாங்க? காணிக்கை என்பது மனப்பூர்வமா வரணும் இல்ல? திஸ் ரெப்ரசன்ட்ஸ் யூ. இதான் நீ, இதான் நீ. ஆண்டவர் நிக்கிறாங்க இதை வாங்கறதுக்கு. இதுதான் நீ. இந்த 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 கேஸ்ல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பதுக்கு வாலிபத்தின் உச்சத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட். ஆண்டவருக்கு தங்களுடைய வாலிபத்தின் உச்சத்தை கொடுத்தார்கள். அதனுடைய விளைவு சமுதாயத்திலே உயர்ந்த பதவிக்கு உயர்த்தப்பட்டார்கள். Give the best to the Lord. சிறந்ததை கர்த்தருக்கு கொடு. நான் காணிக்கை பத்தியே பேசல, நான் காணிக்கை பத்தியே பேசல.
பணத்தை பத்தியே பேசல. கர்த்தர் என்னை சீமானாய் வைத்திருக்கிறார். ஐ எம் பிளஸ்ட் ஆஃப் த லார்ட். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய தேவைகளை எங்க கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியும். உங்ககிட்ட வந்து உங்களை சொரன்ற ஊழியக்காரன் நான் இல்ல. என் தேவைகள் எனக்கு கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அது வேற விஷயம். யூ ரெப்ரசன்ட், யுவர் ஆஃபரிங் ரெப்ரசன்ட்ஸ் யூ. உன் உள்ளம் தான் இந்த காணிக்கையின் வெளிப்பாடு. நீ கொடுக்கிற காணிக்கை உன் உள்ளத்தின் வெளிப்பாடு. ஆண்டவர் மேல இருந்து பாக்குறாரு. இந்த 3 பேரை பார்த்தாரு, கஷ்டத்துல மாட்டிக்கிட்டாங்க. அவரே வந்து விடுதலையாக்கினார். He personally came down. அவரே வந்து விடுதலையாக்கினார். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை இவர்களை வேற தெய்வத்துக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தல. ரெண்டாவது பாயிண்ட் கவனிங்க. உன் பிரச்சனை உன்னை ஆண்டவர்கிட்ட தான் கொண்டு போய் நிறுத்தணும். யூ cannot run away from God. ஆண்டவரை விட்டு நீ ஓட முடியாது. ஓடினா உன் சூழ்நிலை 10 மடங்கு பெருசாவுமே தவிர குறையாது. ஓட முடியாது ஆண்டவரை விட்டு. ஆண்டவரை நோக்கி ஓட கத்துக்கும். இந்த 4 பேரு நினைச்சிருந்தா ஒரே நிமிஷம் அந்த சிலை இங்க வணங்கிட்டு 10ல் 1 11 போயிட்டு இருக்கலாம். இருந்த இடமும் தெரியாம, நடந்த தடமும் தெரியாம போயிட்டு இருந்துக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. ராஜாவே, நீர் நிறுத்தின சிலையை வணங்க மாட்டோம் என்பது உமக்கு தெரிந்திருக்க கடவுள். ஒரு சமபூமியில ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் நினைச்சுக்கோங்களேன். எல்லாரும் கீழே குனிஞ்சுன்னு வணங்கின்னுக்குறாங்க. 3 தலை மட்டும் நின்னுக்குது. எப்படி இருந்திருக்கும் அந்த காட்சி? மொத்தமே 4 பேர் தான், 4 தான் நிக்குது. 1 சிலை, 3 தலை. ஒரு சிலை நிக்குது, அதுக்கு முன்னால 3 தலை நிக்குது. மற்றதெல்லாம் சாஷ்டாங்கமா விழுந்துட்டு இருக்குது. இதுக்காக உயிரியே கொடுக்கலாம்ல. ஆண்டவரு சாப்பிட்டோம் போன்னு விடுறவர் இல்ல. நீ அப்படி பக்தி வைராக்கியமா நின்னா உன்னை காப்பாத்தணும்ன்ற உணர்வு உன்னை விட அவருக்கு தான் அதிகம். இது பிரச்சனை உனக்கு இல்ல, அவருக்கு தான். எவ்வளவு அழகா இந்த 3 பேரு பிரச்சனையை தூக்கி ஆண்டவர் பால தூக்கி அவர் கோர்ட்ல போட்டானுங்க பாத்தீங்களா? பிரச்சனையை தூக்கி ஆண்டவர்கிட்ட போட்டாங்களா பாத்தீங்களா? நீர் நிறுத்தின சிலையை நாங்க வழங்க மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். தப்புவிக்காமல் போனாலும் பிரச்சனைய வந்து பிள்ளைங்க வேணான்னு போயிட்டா, ஒரு பொருள் கொடுக்குறோம் வேணான்னு போயிட்டா, நெக்ஸ்ட் மனசு ரொம்ப பேஜாராயிடுது இல்ல, நார்மலா அது கூட சேர்த்துருவோம். உதாரணத்துக்கு ரனிஷ்க்கு 50 ரூபா கொடுக்கலான்னு நினைச்சேன். அவன் வேணான்னு போயிட்டான். இப்ப எங்க கிருதெல்லாம் எடுத்து, ஆமாச்சான் வா, நீ தான் எனக்கு துணையாக்குற, வச்சுக்கவான்னு கொடுக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் 10 ரூபாய் குத்தோன்னு வாங்கிக்கின்னு இருந்தான்னா மிச்சம்லாம் அவனுக்கு கிடைச்சிருக்காது. பொதுவா புரியுதா நான் சொல்றது? புரியல. நாம நம்ம பெற்றோர்கிட்ட கோச்சிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஏதோ ஒண்ணு வானான்ட்டோம். பெற்றோர் என்ன பண்றாங்க? உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு இன்னும் சிலவற்றை ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் காரியங்களை சேர்த்து கொடுத்து பிள்ளை என்ன பண்றாங்க? சமாதானப்படுத்துறாங்க. ஆமா தானே? அம்மாவா இல்லையா? ரைட். ஆண்டவர் இந்த 3 பேரை எரிகின்ற அக்கினி சூளையில காப்பாத்துனது அவருக்கு பெருமை. 1, ராஜாவின் கைக்கு விடுதலை ஆக்கினது அவர் பேரை காப்பாத்திக்கிறதுக்கு. ஆண்டவர் தாம் பேரை காப்பாத்திக்கிறதுக்கு இறங்கி வந்து இவங்களை சந்திக்க வேண்டி இருந்துச்சு பார்த்தீங்களா? ஆண்டவர் தாம் பேரை காப்பாத்துறதுக்கு, ஆண்டவர் பேரை காப்பாத்துறதுக்கு அவர் வந்துட்டாரு, விடுதலை ஆக்கிட்டார். ராஜா கையில விடுதலை ஆக்கிட்டார். ஆனா அவர் வந்தா இன்னொன்னு ஒண்ணு நடக்குமே. அது என்னன்னா ப்ரமோஷன், அது என்னன்னா உயர்வு, அது என்னன்னா இழப்புகள் சரி கட்டுதல், நஷ்டப்பட்டதை சரி பண்றது. நஷ்டப்பட்ட பாரு, இத்தனை ஆண்டுகள் நஷ்டப்பட்டிய எல்லாத்தையும் நிரப்பி சரி பண்ணிடுவார். He will fix everything. இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை, I will fix everything. I will fix everything. நிறைய நேரத்துல
நாம ஃபிக்ஸ் பண்ணா நிறையா வேஸ்டா போயிடும். ஓகே, நான் காலேஜ் படிக்கிறப்போ பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படித்தேன்னா, எலக்ட்ரானிக்ஸில் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கில் ஒரு ரேடியோ டேப் ரெக்கார்டர் ஒன்றா இருக்கும். அப்போல்லாம் 2 in 1 ரேடியோவும் டேப் ரெக்கார்டரும். அதை என்ன பண்ணுவாங்க, கழட்டிட்டு டீச்சர் முன்னால மறுபடியும் ஃபிட் பண்ணணும். எல்லாத்தையும் கழட்டிட்டு திருப்பியும் அது இருக்கிற இடத்துல ஃபிட் பண்ணணும். எங்கும் ஓட்டம் இல்லை, கழட்டிட்டு ஃபிட் பண்ணணும். இப்போ நாங்கள் இப்படித்தான் கழட்டினோமா, ஃபிட் பண்ணால் 3 ஸ்க்ரூ மிச்சம் ஆயிடுச்சு. மார்னிங் மேக்ஸ் டியூஷன் கிளாஸில் மார்ட்டின் மாஸ்டர் கிளாஸுக்கு போனோம். அங்கே போன உடனே அப்படியே பேசினுக்கிறப்போ, மாஸ்டர் நேற்று ஃபிசிக்ஸ் லேபில் ஒரு பிரச்சனை ஆச்சு, இந்த மாதிரி நாங்கள் ரேடியோ ரிப்பேர் பண்ணிருந்தோம், 3 ஸ்க்ரூ ஃபிக்ஸ் ஆகி மிச்சம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, டஸ்ட்பினில் போட்டு வந்துட்டோம். உங்களுக்கு நான் மிச்சமாக புரியல. 3 ஸ்க்ரூ எப்படி மிச்சம் ஆகும்? ஏதோ 3 இடத்துல ஸ்க்ரூ போடாம விட்டுட்டுக்கிற. 3 இடத்துல ஸ்க்ரூ போடாம விட்டுட்டு முழுசா உனக்கு அந்த விஷயம் தெரியல. யூ டோன்ட் நோ டு ஃபிக்ஸ் இட் அண்ட் காட் சேஸ் ஐ வில் ஃபிக்ஸ் இட். நம்ம எத்தனையோ குடும்ப விஷயத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியாத விஷயங்கள் இருக்கிறது. எத்தனையோ விஷயங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியல, ஃபிக்ஸ் பண்ண தெரியல. ஐ எம் ட்ரைங் டு ஃபிக்ஸ் இட். என்னால முடியல. டோன்ட் வரி, காட் வில் ஃபிக்ஸ் இட் ஃபார் யூ. நீ ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ற, முடியலன்னா கவலைப்படாத, கர்த்தர் உனக்காக ஃபிக்ஸ் பண்ணுவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, படிச்சு முடிச்சுட்டேன், வேலை கிடைக்கல, வேலையில கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணுவாரு. வேலை கிடைச்சிச்சு, மாப்பிள்ளைக்காக பெண்ணுக்காக தேடி இருக்கிறோம். டோன்ட் வரி, காட் வில் ஃபிக்ஸ் இட். ஒரு அல்லையா சொல்லுங்க. சரீரத்துல வியாதி வந்துருச்சு, பலவீனம் வந்துருச்சு, டோன்ட் வரி, காட் வில் ஃபிக்ஸ் இட். அல்லேலூயா. போன வாரம் இதான் பேசினுக்கிறேன், வெளியே கூட யாருக்கும் சொல்லல, சரியான நெஞ்சு வலி. நீங்கெல்லாம் ஜெபம் பண்ணீங்க. சர்ச்சு முடிஞ்சோன்னா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். எல்லா டெஸ்ட், கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க. இந்த இடத்துல அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை டாக்டர் வச்சுட்டு என்னாரு, அது நல்ல உமா கெட்ட உமான்னு எப்படி புரிஞ்சுக்குது ராஜேந்திரகுமார் என்னாரு அப்படின்னா மாத்திரை எழுதி கொடுத்தாரு. பார்த்தா கேஸ்ட்ரிக் தான், ஹார்ட்ல எல்லாம் ஒன்றும் தொந்தரவு இல்லை. பயம் யாரை விட்டுச்சு? எல்லாரும் கடக்கிறோம் இந்த பாதைய. கர்த்தர் அங்க இருக்கிறார். God is very much there to fix it. சரீரத்துல பலவீனமா இருக்கட்டும், குடும்பத்துல பிரச்சனையா இருக்கட்டும், வேலை ஸ்தலத்துல பிரச்சனையா இருக்கட்டும், படிக்கிற இடத்துல பிரச்சனையா இருக்கட்டும், எங்கன்னா இருக்கட்டும், அவரால் ஃபிக்ஸ் பண்ண முடியாதது எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் அவர் ஃபிக்ஸ் பண்ணுவார், எல்லாத்தையும் அவர் சரி பண்ணுவார். இந்த 3 பேர் விஷயத்துல, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர் விஷயத்துல அவரா வந்து அல்லது அவரே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு, ஃபிக்ஸ் பண்ணாரு. அவருக்காக வைராக்கியமா இருந்தா அவர் உன்னை உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. God will lift you higher, higher and higher. உன்னதங்களுக்கு அவர் உன்னை உயர்த்தி கொண்டே போவார். இதுக்கு பெரிய ரெவரண்டா, டாக்டரா, பாஸ்டரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையுள்ள ஒரு விசுவாசியா இருந்தா போதும். உன் பிரச்சனைகள் எல்லாம் அவர் ஃபிக்ஸ் பண்ணி உன்னை அற்புதமாய் உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஒரு நிமிஷம் எல்லாம் கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உமக்காக நான் வைராக்கியமாய் இருக்க, பக்தி வைராக்கியமாய் இருக்க உதவி செய்த